வந்து இந்த மல்லிகை பூச்செடிகள்லாம் நல்லா பூக்கும். ராமேஸ்வரம் மல்லி இது எல்லாமே மதுரை மல்லி தான். இது ரோஜா மல்லி. இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல மல்லிப்பூ செடிக்கு ஒரு சூப்பர் உரம் நான் வந்து இப்போ கொடுக்க போறேன். நல்லா புளிக்க வச்சோம். இது என்னோடது வந்து இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. போட்டுட்டு தண்ணியை திறக்கிறேன் பாருங்களேன். பேங்க்ல ஒரு நாள் நான் ஒரு கேஷியரை பார்த்தேன். சொல்லுவீங்கல்ல சர்ஃப் எக்ஸல் நான் போட்டேன் அதனால தான் இவ்வளோ நொறுக்கிதுன்னு கமெண்ட்ல ஏமாத்து வேலைன்னு. அதுக்காக 5 லிட்டர் பூவாளியில ஒரு மக்கு ஊற்றிக்கலாம். சரி இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் மண்ணில் போய் மக்கி உரமாக தான் ஆக போகுது. இதுக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் அண்ட் லைக் சொல்கிறீங்கன்னு கேளுங்க. மல்லிகை பூச்செடி மாடி தோட்டத்தில், அதுவும் சென்னை மாடி தோட்டத்தில் ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்ல வெயில் இருக்கும். ஒரு 35 டிகிரிக்கு கம்மியாக. ஏப்ரலில் அதிகமாக இருக்கும், அது வேறு விஷயம், கரெக்டாக சொல்கிறேன். அப்போ வந்து இந்த மல்லிகை பூச்செடிகள்லாம் நல்லா பூக்கும். செப்டம்பர் வந்ததும் பனி வந்துடும்ல அக்டோபரில், அப்போ வந்து அது அப்படியே ஒரு மாதிரி கருவேப்பிள்ளை மாதிரி சரியாக பூக்காத விட்டுரும். இப்போ ஜூன் தொடங்கியிருக்கு, ஜூலை வரப்போகுது, ஆகஸ்ட் இருக்குது, செப்டம்பர் இருக்குது. நான் நிறையா மதுரை மல்லிகை வந்து ப்ரொபகேட் பண்ணேன். அங்கேருந்து காமிங்க. இது ராமேஸ்வரம் மல்லி. இது ஒரு செடி தான் இருக்குது. ஒருத்தவங்க எவ்வளோ வேணாலும் காசு தரேன் கொடுங்கன்னாங்க. ஆனால் என்கிட்ட இது ஒரு செடி தான் இருக்குது. இது எல்லாமே இங்கே காமிங்க. இது எல்லாமே மதுரை மல்லி தான். அதே மாதிரி இது காமிங்க. இது காமிங்களா, இதை கிட்ட வாங்க. இது ரோஜா மல்லி. பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, பூக்கில் மொட்டு வந்திருக்கு. இங்கே காமிங்க. இதோ புது புது மொட்டுக்கள் வருது. இங்கே ஒரு மதுரை மல்லி இருக்குது பாருங்க. இதில் பூத்ததெல்லாம் எடுத்து போடுவோம். கிட்ட காமிங்க. எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மதுரை மல்லி வந்து கட்டுனோம்னா மொட்டாக இருக்கும்போது வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது கட்டி மொட்டாவே வைக்கணும் தலையில், அப்போ வந்து அழகாக இருக்கும். இதுவும் நான் கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்தது தான். இப்போது இந்த நேற்று வந்து ஒரு மழை பெஞ்சுது எங்கள் வீட்டுக்கிட்ட. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் பெஞ்சுது. மண்ணெல்லாம் ஈரமாக தான் இருக்குது. மழை விட்டு விட்டு பெய்யும் போது இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் மல்லிப்பூ செடிக்கு ஒரு சூப்பர் உரம் நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட கொடுங்க, சூப்பராக வந்து வளரும். ஒரு 3 to 4 வருஷமாக இதே தொட்டியில் இருக்க மதுரை மல்லி, அப்புறமா கிட்ட காமிங்க ஒத்த மல்லி, ரெண்டும் கலந்துருக்கு. இதில் ஏகப்பட்ட பூ வந்து நான் பறிப்பேன். இது இந்த புல்லு மாதிரி இதில் ஒன்று அப்பப்போ வளரும். மண்ணை தான் கவுக்குல இல்லை 3-4 வருஷமா ஆழத்தில் அடி வேர் இருக்குது. அதுலேருந்து மேலே கிளப்பிக்கிட்டே இருக்கும். அது பரவாயில்ல விடுங்க, அது வளர்ந்துட்டே இருக்கும், நான் எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போ இந்த மல்லி பூத்ததும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும், மறக்காமல் கட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட கிளைகள் வந்து ஏகப்பட்ட மொட்டுக்கள் வரும். முதல்ல எந்த உரம் கொடுக்க போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து இதில் காமிங்களா, இதை பாருங்க, இதுலேயும் ப்ரொபகேட் பண்ணதில் அப்படி இருக்க கட் பண்ணிடணும். ஸோ எந்த உரம் கொடுக்க போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க பூத்து முடிஞ்சதை. இங்கே காமிங்க, நிறையா பூத்துருக்கு பாருங்கள். நான் ஏகப்பட்ட மல்லிகை பூ அறுவடை பண்ணேன். அப்பப்போ பூஜைக்கு போவேன், வெளியெல்லாம் போவேன். மேலே திரும்பி வந்து பார்த்தா தட்டு நிறையா மல்லிகை பூ இருக்கும். இதை காமிங்க அப்படியே பக்கத்தில். இதிலெல்லாம் எவ்வளோ பூத்துருந்தா இந்த மாதிரி கிளைகள் வந்துருக்கு பாருங்கள். வந்து இடுக்கிட்ட காமிங்க, தெரியுதா? இதை தான் நான் அப்படி கட் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி இது பாருங்கள், நம்ம மாற்றி வச்ச மதுரை மல்லிகையில் எவ்வளோ பூக்கள் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். மஞ்சள் இலைகள் வருது பார்த்தீங்களா இந்த மல்லிகை பூச்செடியில், அதுக்கு காரணம் அதிகமாக தண்ணி விடுறது, அதிகமாக வெயில் அடிக்கிறது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இதை காமிங்க. இது வந்து பூச்சி. இது வந்து பூச்சி. இந்த இலை பூச்சி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம நீக்கலாம் கூடாது, நீக்கவே வேண்டாம். இங்கே பாருங்க, இதில் புது கிளை வருதா, இதுல இருந்தும் நான் பூக்கள் எழுதி பாருங்க. இங்கே பறிச்சிருக்கேன் பாருங்க, இதில் மொட்டுக்கள் வருது சூப்பராக. அதனால அந்த இலைக்கு வந்து நீங்கள் மஞ்சளில் தண்ணி தெளித்து விடுங்க, கரைச்சி. மஞ்சள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை தெளிக்க வைங்க. இது இன்னொரு மல்லிகைப்பூ, இதுவும் நான் கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது தான். இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புள்ளியாக நோயெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நான் வேப்பிலை ஃபெர்டிலைசர் கொடுத்தேன், வேப்ப எண்ணெயை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணேன். அப்புறம் மேல் வர இலெல்லாம் நல்லா வருது பார்த்தீங்களா. ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் வந்து உதிர்ந்துட்டு ஃப்ரெஷ் இலை வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மல்லிகைப்பூக்கு இப்படி ஒரு கதை இருக்குது. அதே மாதிரியே இந்த மல்லிகைப்பூலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஒரே தொட்டிலே வளர்க்கணும். அதோட ஸ்டெம் வந்து திக்காகிடும். இந்த மாதிரி கட்டுங்க, இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க.
கீழே காமிங்க. இது வந்து 7 வருஷமா என்னவோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதே தொட்டில இல்லை. இந்த மாதிரி ஸ்டெம் வந்து திக்காயிட்டு நம்மளுக்கு தெரியும் வேர் வந்து அதிகமாக விட்டுருச்சுன்னு. அப்போ அதுலேருந்து ஒரு 4-5 செடியெல்லாம் முளைச்சி வரும். அதை நம்ம இந்த மாதிரி பல தொட்டிகளில் மாற்றி வச்சுட்டு அந்த மதர் பிளான்ட்ல வேரெல்லாம் கட் பண்ணிட்டு அதையும் நம்ம மாற்றி வச்சிடணும். ஸோ மல்லிகை பூக்கு ஜூன்ல இருந்தே நம்ம உரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து நான் சொல்ல வரேன். நிறைய பேருக்கு பூக்கலைன்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஜூலை ஆடிப்பட்டம் தொடங்கினதும் இந்த மல்லிகைப்பூல தாறுமாறா பூக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு உரம் சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதை போய் பார்க்கலாம் வாங்க. புளிக்க வச்சோம், நல்லா புளிக்க வச்சோம். இது என்னோடது வந்து இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. இதை வந்து நான் நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து பக்கெட்டில் இப்படி போடுவோம். போட்டுட்டு தண்ணியை திறக்கிறேன் பாருங்களேன், காட்டுங்க. அது அப்படியே நொதிக்கும். இந்த நொதித்தல் வந்து ரொம்ப முக்கியம். நானும் கிச்சன் ரூம்ல வந்து கடலைப்பருப்பு எடுத்தேன் 2 டீஸ்பூனு, உடனே அரைச்சேன், உடனே ஊற்ற போகிறேன்லாம் செய்யவே கூடாது. அட்லீஸ்ட் 1 வாரம் இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் எந்த ஒரு கரைசல் கொடுத்தாலுமே புளிச்ச மோர், புளிச்ச தேங்காய் பால், புண்ணாக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு 3-4 நாள் வந்து புளிக்க விடுங்க. இது காமி எப்படி சூப்பராக இருக்கு பாரு, புளிச்சுக்கிட்டு வருது பாரு மேலே அப்படியே நொதிச்சுக்கிட்டு. ஸோ இது வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும், மண்ணில் சும்மா இருக்க சத்தை கூட எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும். இதில் வந்து அயன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த 3 சத்துக்களும் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி எப்பெல்லாம் கொடுக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி மாசத்துல 2 தடவை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது புதிய புதிய பச்சை கிளைகள் வந்து அப்படியே கொத்து கொத்தா மல்லிகைப்பூ வந்து பூக்கும். பேங்க்ல ஒரு நாள் நான் ஒரு கேஷியரை பார்த்தேன். இந்த வீட்டுல பூத்த மல்லிகைப்பூ தான் அது எப்படி நான் கணக்குல சொல்றேன்னா, அது மொத்தம் ஒரு 20 பூ தான் இருக்கும், 20 மொட்டு தான் இருக்குமே. அதை அவங்க அப்படியே அழகா கட்டி தள்ளி அப்படியே இது வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10. ஸோ அது கடையில வாங்கினது கண்டிப்பா இல்லை. ஒன்னும் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. பூக்கள் செடி நம்ம வளர்க்குறதுல தப்பு இல்லை. மல்லிகை பூச்செடியா இருந்தாலும் நான் சொல்றேன், அதை தரமா வளர்த்து எடுக்கணும். குட்டி குட்டி ரோஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது, நல்லா எடுக்கணும். இப்போ இது பாருங்க, சர்ஃபெக்ஸ் எல்லாம் எதுவுமே போடல, சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். நீங்க சொல்லுவீங்கல்ல சர்ஃபெக்ஸ் எல்லாம் நான் போட்டேன் அதனால தான் இவ்வளவு நொறுக்கிதுன்னு கமெண்ட்ல ஏமாத்து வேலைன்னு, அதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் இல்லை, இது சும்மாவே எவ்வளவு நொதிச்சு சூப்பரா வருது பாருங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 லிட்டர் பூவாளியில 1 மக்கு ஊத்திக்கணும். 5 லிட்டர் பூவாளியில 1 மக்கு ஊத்திக்கலாம். 5 லிட்டர் பூவாளியில 1 மக்கு ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டு நல்லா தண்ணி பிடிப்போம். வீட்டிலேயே தயாரிக்கிற பலவிதமான உரங்கள் பத்தி ரோஜால பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல செக் பண்ணி பாருங்க. இதை வந்து பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆமா, குழம்பு மிளகாத்தூளை கரைச்சி ஊத்துறீங்க, சிக்கன் குழம்பு ஊத்துறீங்க, காஃபி ஊத்துறீங்க, சட்னி ஊத்துறீங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி பேசுறவங்கள நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த மாதிரி வீடியோஸும் பார்க்காதீங்க. எல்லாமே இறைவனால படைக்கப்பட்டது. செடிகள்லாம் இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் மண்ணில் போய் மக்கி உரமாக தான் ஆக போகுது. இதுக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் அண்ட் லைக் சொல்றீங்கன்னு கேளுங்க, சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால முடிஞ்சா நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி நர்சரியில் போய் மாட்டு சாணம், மண்புழு உரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொட்டலாம், செடி நல்லா வளரும். இல்லை சில பேருக்கு ஒரு பாலிசி இருக்கும், வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு அரிசி கலந்த தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, அது சுண்ணாம்பை கரைச்சி ஊற்றுறது, முட்டை ஓட அரைக்கிறது, இதுலேயே செடிகள் வளர்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா, ஒன்றுமே செய்யாமல் இவங்க எப்படிலாம் அறுவடை எடுக்கிறாங்க பாரு, சும்மா தான் ஏதோ காய்கறி எல்லாம் மக்க போடுறாங்க, பார்த்தா இந்த மாதிரி உரம் தயாரித்து அறுவடை பண்ணுறாங்களே அந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த செடிக்கு ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான், நேற்று மழை பெஞ்சிருக்குல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம ஊற்றணும். ஃபெர்டிலைசர் தானே இது. வாரத்துக்கு 1 தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம், உங்ககிட்ட இருக்க கடலைப்பருப்பை பொறுத்து. இது வந்து முல்லைப்பூ, அதுக்கும் நான் ஊற்றுறேன். அது எப்படி சமையல் தலைஞ்சிருக்கு பாருங்க, கிட்ட போய் காட்டுங்க. முல்லைப்பூ நிறையா வேணும், கட்டி சாமிக்கு போடணும். மல்லிகைப்பூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபெர்டிலைசரை அவசியம் சூப்பராக யூஸ் பண்ணுங்க. நல்லா இது பாருங்க எப்படி தலைஞ்சிருக்கு. இதில் இருக்க வீட்ஸ் எல்லாம் நான் எடுக்கவே இல்லை. இது வந்து 20 மல்லி வீட்ஸ் எடுக்கவே இல்லை, ஆனாலும் அது நல்லா வந்திருக்கேன். அவ்வளோதான். அது நான் நிறையா ஊற வச்சுட்டேன் கடலைப்பருப்பு. அதை வந்து நம்ம பீர்க்கங்காய், புடலங்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரிலாம் நிறையா வருது, அதுக்கு ஊற்றிட்டு போகலாம். அதாவது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, வீட்டில் ஏதோ ஒன்று வச்சுருப்போம், அது ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, அது புழு தருத்தியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம ஏதோ ஒன்றை வந்து ஃபெர்டிலைசராக செடிகளுக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு செமையான அறுவடை கிடைக்கும். இன்னைக்கு மல்லிகைப்பூ செடி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு ஒரு சூப்பரான உரம் கொடுக்கலாம்னு சொன்னோம். நிறைய அறுவடை எடுக்கிறத அவசியம் ஷார்ட்டில் ஷேர் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.